எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நான் லக்ஷ்மி பிரியா, வெஸ்ட் தாம்பரம்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு இந்த முடிவுகள் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10th +2 எழுதினப்போ கூட நான் இந்த மாதிரி ஒரு வெற்றியை ஃபீல் பண்ணல. அந்த அளவுக்கு நான் ஒரு வெற்றியை ஃபீல் பண்ணுறேன். தனியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தனியாக பனையூர் ஆஃபீஸ் வந்திருக்கிற அளவுக்கு நான் இந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க, பிரச்சாரத்துக்கு நிறைய இடத்துக்கு போகலைனாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள், குறிப்பாக சென்னையில் முதன்மையான இடத்துல இருக்கும்பொழுது எப்படி பார்க்குறீங்க அதை? பிரச்சாரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம இந்த மாதிரி ஊழல் கட்சிகளை ஒழிக்கணும்ன்ற முடிவு எடுத்துட்டாலே போதும். இன்னும் செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுது? யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த அலுவலகத்துல ஸ்டார்டிங் இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரியான ரிசல்ட்? எதிர்பார்த்தீங்களா எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்த்து கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு, நான் ஒரு டாக்டர், நான் பிஸ்னஸ் பண்றேன், அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இதை விட இன்னும் பயங்கரமா இருக்க போது இன்னும் கொஞ்சம் நேரத்துல. நீங்களும் அதை பாருங்க. இல்ல, எதிர்கட்சியா வருவாரு, 2வது இடம் வரப்போறாரு, 3வது இடம் போக போறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 100க்கு மேல இப்போ வரைக்கும் எப்படி? என்னைக்குமே நிறை குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்பும். இவர் கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொன்னாரு. நாங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். எங்க கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. நம்ம இன்னைக்கு அவரை முதலமைச்சரை உருவாக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. அண்ணன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி, என்ன சொல்ல போறீங்க, என்ன ஷேர் பண்ண அண்ணா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா, we are with you, don't worry. எவ்வளவு பேர் உங்களை வந்து பின்னாடி தள்ள முயற்சி பண்ணாலும் நாங்க உங்களை முன்னாடி கொண்டாந்துருக்கோம். எங்களுக்காக நல்லது செய்வீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா வெற்றி பெற்றுட்டோம்னா ஆல் தி பெஸ்ட் அண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி சிஎம். Thank you. ஓகே, சிஎம் விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போறீங்க? ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா? பார்க்கும்போது? என் கூட பிறந்த அண்ணன் அவர் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என் வீட்டுல ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தப்ப என்ன சந்தோஷம் இருந்ததோ அந்த சந்தோஷம் இருக்கு. இந்த அண்ணா வந்து எனக்கு இப்போ சிஎம் ஆயிட்டாரு அப்படின்றது அவ்வளவு மனநிறைவோட சொல்றேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. இன்னைக்கு அந்த கட்சி அலுவலகத்துல இருக்கீங்க, அவரை எதிர்பார்த்து இருக்கீங்களா? அவரு பாத்தீங்கன்னா எப்படி நீங்க அந்த எமோஷனை கொடுக்க போறீங்க? அவரை பார்த்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன், எப்படி அந்த எமோஷன்ஸை நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் அழுக, அதாவது இந்த அழுக வந்து ஆனந்தத்துல வருது. அந்த ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு சென்டம் அடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. பல்லாவரத்துல இருந்து வரேன் சார். பல்லாவரத்துல இருந்து வரீங்க. உங்க பேர் சொல்லுங்க. கஸ்பார் ராஜா. ஓகே, எப்படி இருக்கு? நீங்க முடிவுகள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி நிலவரம் எங்களுக்கு தான். ஓகே, கண்டிப்பா. இல்ல, இந்த எதிர்பார்த்தீங்களா இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா. ஏன்னா எங்க மக்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. 2 ஆட்சி மேலேயும் எல்லாமே பார்த்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதனால இப்போ மக்கள் வந்து நம்பிக்கையா இருந்தோம், வெற்றி கிடைச்சிருக்குது. ஓகே, இல்லை, பல இடங்கள்ல வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகலை, அவதூறுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் 2வது இடம் வருவாரா அப்படின்னு கேள்விப்பட்டு இருந்த இந்த நேரத்தில் வந்து முதல் இடத்துல இருக்காரு, பெரிய நம்பர்ஸில் இருக்காரு அப்படின்றது எப்படி இருக்கு? ரொம்ப இது நம்பிக்கையா வச்சோம், அதை வந்து கை கொடுத்து கடவுள் நம்பிக்கை வெற்றி கொடுத்துட்டாரு. இல்லை, கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் தான் ஆகுது. எப்படி இந்த நம்பர் அப்படின்னு எல்லாரும் திகைச்சிக்கிட்டு இருக்க நிலையில எப்படி பார்க்குறீங்க? 3 ஆண்டுகள் தான் ஆட்சி மேலேயும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதனால வந்து மக்கள் வெற்றி குத்துக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க இங்க வந்த காரணம் வெற்றியை கொண்டாடலான்னு வந்திருக்கீங்களா? பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போட இருக்கு? வெற்றியை கொண்டாட வந்துக்கிறோம். ஓகே, இன்னைக்கு அவரை சந்திச்சுட்டு தான் போகக்கூடிய. கண்டிப்பா பாருங்க. எத்தனை நம்பர் வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை தொகுதிகள் நீங்க கைப்பற்ற போறீங்க? எங்களுக்கு 130 நம்பிக்கை இருக்கு. 130. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க, இன்னைக்கு இந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் மகேஷ், திருவள்ளூர் தொகுதியிலேருந்து வரேங்க. முதல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு, தளபதிக்கு வாக்களித்த அனைத்து உள்ள நல்லுண்ணங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ வெளிநாட்டுல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. இது ஒரு சேஞ்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா எலெக்ஷன்லையும் வந்து சேஞ்சஸ் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. பட் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சேஞ்சஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஒன்லி 1%, தளபதிக்காக மட்டும்தான் மொத்த சேஞ்சஸும் ஆயிருக்கு. அவர் உள்ள வந்தது 3 வருஷம் தான் ஆட்சியில். ஆனால் நாங்கள் 33 வருஷமா மக்களுக்கான சேவைகள் செஞ்சுட்டே இருக்கோம். அது யாருக்குமே தெரியாது. இப்போ கட்சி உள்ளதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, உடனே டைரக்டா வந்துட்டார், அதெல்லாம் பேசினாங்க. எல்லாமே இருக்கும். சும்மா கொஞ்சம் நஞ்சமா அடிச்சிங்க, எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தீங்க.
ஸோ அவர் ஒன்று பண்ண அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட இருந்தது மக்கள் மட்டும்தான். நாங்கள் எல்லா தம்பிகளும் அண்ணன் எல்லாருமே கூட நிற்கிறோம் ஃபுல்லாக. ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து மே 4க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட்டம் கூடிச்சோ அன்னைக்கே தெரியும் ஒவ்வொரு இடத்துல அவர் எவ்வளோ வெற்றி பெறுவான்னு எங்களுக்கு தெரியும். ஓகே. பஸ் எலெக்ஷனுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போடுன்னு ஒத்தாள் சொன்னதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் நிறைய வந்துச்சு. அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வெற்றி தலைவர் வந்து பார்க்க தான் கூட்டம் வருது, சினிமா நடிகனை தான் பார்க்க கூட்டம் வருது. அந்த கூட்டம்லாம் ஓட்ட ஆகாது. நாங்க இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க தமிழக மக்கள். ஸோ இவ்வளோ நாளா ஒரு மாற்றத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மனிதன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரா, ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு கேட்டுருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஓகே. வாழ்த்துக்கள் தளபதி அண்ணனுக்கு, வாழ்த்துக்கள். வரக்கூடிய 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? இல்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்தியாவில் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடையுது மட்டும் பாருங்க. ஸோ ஃபோர்காஸ்டிங் வி ஆர் பிளானிங். தளபதி வந்து எப்பொழுதுமே வந்து கட்சி தொடங்குறதுல இருந்தே இல்லாம என்னென்ன பிளான் பண்ணணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். இதையும் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ணா நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் இல்ல, இனி அடுத்தடுத்த எலெக்ஷன் மொத்தமும் தமிழ்நாடு வந்து தளபதி நாடு தான். தளபதியை தான் ஆள போறாரு, அது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஆனா இந்த 5 வருஷம் உங்க கையில கொடுத்தாச்சு, மக்கள் வந்து நம்பி கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கோம். இறங்கி வேலை பார்ப்போம். நேர்மையா போதை இல்லாத உலகத்தை கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மெயினான விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதான் எங்க அண்ணன் அறிவிச்சிட்டாரு. பெண்களை தொட்டாலே அதோட விபரீதம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு பதில். இதெல்லாம் தப்பு. அதாவது கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுன்னாரு. எங்க அண்ணன் ஓட்டையா கூட்டா வச்சிருந்தாரு. ஓட்டத்தான் கூட்டமா வச்சிருந்தாரே தவிர கூட்டத்தை ஓட்டாவே நினைக்கல. அதனால எங்க அண்ணன் இன்னைக்கு வின் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது தமிழ்நாட்டில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. ஆனால் எதிர்பார்த்த ஒன்று, 3வது மாற்றம் வரணும், ஒரு நல்ல மனிதன் வரணும் அப்படின்னு. ஆனால் விஜய் அண்ணா இன்னைக்கு எல்லா விஷயத்துலையும் இறங்கி, அதான் படிக்கிறவங்க படிக்காதவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருவார். ஓகே. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல, அண்ணனுக்கா அண்ணே ரொம்ப நன்றி. நீங்க வரணும். அதான் நீங்க சொன்னபடி சொன்னதை நிறைவேற்றி காட்டி இங்க தமிழ்நாடை சிங்கப்பூரா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வெளிநாடு மாதிரி மாற்றணும். ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, நல்ல பாதுகாப்பு வழங்கணும். முடிவுகள் ஆனது எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பல இடங்களில் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கு தாவேகா. 234 தொகுதியிலையும் எங்களுடைய தளபதி அண்ணன் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்க. இனிமேல் 5 வருஷத்துக்கும் அண்ணன் தளபதி தான் வந்து ஆட்சி ஆள போகிறாங்க. இதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டை ஆள போகிறது அண்ணன் தான். அதே போல் எந்த ஒரு எல்லா மக்களுக்கும், அதாவது பெண்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏழை மக்களுங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. அண்ணன் வந்து இலவசம்னு சொல்லலை, இலவசம்னு சொல்லாமல் அண்ணன் செய்கிறாங்க. ஆனால் வந்து எதிர்கட்சி இலவசம்னு சொல்லி செய்யுது, ஆனால் அண்ணன் இலவசம்னு சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் ரகுராமுங்க. நான் சென்னை திருப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன் வந்துங்க. நம்ம அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரி மக்கள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க 4ஆம் தேதி அன்னைக்கு. அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம டிவிகே கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிகே சார்பாக வந்து அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. வந்துங்க தளபதி முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் தலைவர் இல்ல, முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர். கண்டிப்பா இல்ல, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னவங்களுக்கும் அவதூறு பரப்புனவங்களுக்கும் மக்கள் கொடுத்த வெற்றி பதிலடியா எடுத்துக்கலாமா சார்? மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ணன் தான் சிஎம்னு டிசைட் பண்ணியாச்சுங்க. வந்துங்க, நம்ம ஏன் எக்ஸிட் போல் பார்க்கணுங்க? இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. வந்துங்க. ஓகே. அடுத்த வர 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? அருமையா இருக்கும் சார். தமிழ்நாடு பொற்கால ஆட்சிங்க. நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக மாறும். 2 மணி நேரத்துல நாங்க கழிச்சிட்டோம். முன்னணி மாநிலமாக மாறும் வந்துங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அனைத்து மக்களுக்கும் அண்ணன் வந்து மிக சிறப்பான ஆட்சி தருவார். வந்து குறிப்பா சென்னையில பல இடங்கள்ல வந்து தாவேகா முன்னிலையில இருந்திருக்கு. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்கு. தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் வந்து தாவேகா தான் முன்னிலை. எனக்கு தெரிஞ்சு 200க்கு மேல நம்ம வந்து வின் பண்ணுவோம். வந்துங்க ஃபுல் மெஜாரிட்டி ஒரு அண்ணன் தான் சிஎம்ங்க.
ஓகே. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய அவங்க இருந்துமே வந்து சென்னையை தகர்த்துக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் பல இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கு? மக்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்சியை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யார் வந்தால் நல்லா பண்ணுவாங்கன்னுட்டு மக்கள் தேடி தின்னாங்க. அதான் நம்ம தலைவர் வந்துட்டாருங்க. ஸோ தலைவர் வந்தது இது மக்களுடைய ஆட்சி. மிக சிறப்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் இப்ப தலைவரே வாழ்த்துக்கள் தலைவரே முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் அண்ணாக்கு முதல் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா. ரகுராம். ஓகே, நன்றி நன்றி. நான் எஸ் சந்திரசேகரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். என் பேர் சந்திரசேகர், என் புள்ள பேர் விஜய். என் பேர் சந்திரசேகர், என் புள்ள பேர் விஜய். எஸ் சந்திரசேகர், அவர் புள்ள பேர் விஜய். சரி. எப்படின்னா சின்ன வயசுல அவர் தான் வேலை செஞ்சேன். நான் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சேன் எஸ்ஐகிட்ட. அவரை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகிறதுக்குள்ள நான் ராஜேந்திரன் சாரும் நாங்களும் தான். அப்படி தான் எல்லோரும் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இவர் இப்போ எலெக்ஷனில் வெற்றி ஆகும்போது எனக்கு நான் படுற சந்தோஷத்தை அவங்க பெற்றவங்க கூட பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதனால நான் காலையிலேருந்து கிளம்பி இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, எங்கே போனால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்ததா சொல்கிறீங்க. இன்றைக்கு அவர் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சே பார்க்கல சார். நினைச்சே பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப என் கூட இப்போ பழக்கம்னுக்கு. ஆனால் நான் எனக்கே தெரியல இவ்வளோ குறுகிய காலத்தில் மேலே வருவாருன்றது. மக்கள் கொடுத்த இந்த அன்பை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? இந்த ஐயா என்ன சொல்றதுன்னே என் வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது சார். என்ன சொல்றதுன்றது புரியலையே. சொன்னாலும் நான் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்துல என்னால முடியல. அவ்வளவுதான் சொல்ல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு என்ன இது வரைக்கும் அவர் பெரியவராகி என்னை பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல பார்த்தது. நான் ஃபாரின் போனதுனால நான் அவரை பார்க்குற தொடர்பே இல்லை. இது வரைக்கும் தொடர்பே இல்லை. அதனால அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் தான் எனக்கே தவிர மெயினாக நான் இந்த நண்பர் இவர் தான் என்னை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு வருவார். ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல முடிவுகள்லாம் பார்க்கும் பொழுது முன்னிலையில இருந்துகிட்டு இருக்காங்க தாவேகா. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தலைவர் நிறைய அறிக்கை விட்டார். ஓகேங்களா? அந்த அறிக்கை மேல மக்கள் நம்பிக்கை வச்சுட்டாங்க. பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கறது. இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு பல கேள்விகள், பல விமர்சனங்கள், பல விமர்சனம் வந்தா கூட தலைவர் எதிர்த்து கரெக்டா வருவாருங்க. ஓகேங்களா? ஏன்னா மக்களோட சக்தி இருக்கு. அவர் வருவார், கண்டிப்பா வந்தாச்சு. அதுக்கு மேல ஒண்ணு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றதுக்கு வார்த்தையா கிடையாது. அவர்தான் வரணும். அதான் அவர்தான் வந்திருக்காங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யணும். முக்கியமா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல திட்டங்கள்லாம் செய்யணும் தலைவர். நல்லா நடந்து போகலாம். ஒரு பொண்ணுங்க நல்லா நடந்து போகலாம். இது சொல்றதுக்கு நான் என்ன இருக்கு? சரி சரி, நன்றி. ஐயா வந்தா கரெக்டா இருக்கும். நல்லா நடந்து போகலாம், ஃப்ரீயா போகலாம். சரி. தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். தொண்டர்கள் வருகையை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு தொண்டரும் இருக்காரு. நான் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க? என் பேர் ராஜேஷ்குமார். நான் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் உறுப்பினர் சேர்க்கை அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளருங்க. ஓகே, இன்னைக்கு வந்த காரணம் ஏன்னா முன்னிலை அதிக இடங்கள்ல முன்னிலை. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ரிசல்ட் அப்போ இங்கே அண்ணா கூட இருக்கணும், வெற்றியோ தோல்வியோ அண்ணா கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் நேற்றே கிளம்பி வந்துட்டோம். இல்லை கட்சியின் அறிவுறுத்தல அந்த மாதிரி இல்லை, நான் கட்சி எதுவும் அறிவுறுத்தலை. கட்சியை அறிவுறுத்தாமல் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் அண்ணனை எப்படியாவது ஒரு பார்க்கணும், வெற்றியோ தோல்வியோ அண்ணா கூட இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம். கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் தான். இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்களா? ஆனால் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகள் தானே. ஆனால் நாங்கள் 33 வருஷமா மக்கள் பணியில் இருக்காங்கண்ணா. மக்கள் பணியில் 33 வருஷமா இருக்காங்க. அண்ணா எல்லா நிவாரணம், கொரோனா நிவாரணம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ரசிகர் மன்றத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக மாற்றி, மக்கள் இயக்கத்தை இப்போ கட்சியாக மாற்றி அதில் எங்களை பயணிச்சுட்டு இருக்காங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா 26-27 வருஷமா ரசிகர் மன்றத்தில் இருக்காங்க. ஓகே, இல்லை பல இடங்களில் 2வது இடம் வருமா, இல்லை முடிவிலே 2வது இடம் வருமானு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் இடத்துல நிறைய இடங்கள்ல வந்திருக்கீங்க. பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ஆனால் அண்ணா விக்கிரவாண்டி மாநாட்டிலே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாருண்ணா, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். சரிங்களா? இல்லை பல இடங்கள்ல அவர் பிரச்சாரத்துக்கு போகல, பரப்புரைக்கு போகல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே கூட இந்த எண்ணிக்கை, இந்த ஒரு நம்பர்ஸை நீங்க எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ஆனால் பல இடத்துல பிரச்சாரத்துக்கு போறக்கு இருந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு அனுமதி தரல. அதை பற்றி ஒன்றும் பேசி இது இல்லைன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் இருக்காருன்னு அண்ணா சொன்னார்னா, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சது ஒவ்வொரு விஜய் இல்லை, அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜயா இருந்திருக்காங்க. கண்டிப்பாக. அதனால அதே மாதிரி குட்டீஸ் அண்ணனுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பா சென்னையில பல இடங்கள்ல முன்னிலை அப்படின்றது பார்க்க முடியுது. சென்னை இனி இப்படிதான் இருக்க போகுதா? ஆனால் சென்னை வந்து டிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கோட்டையில் வந்து ஓட்டை விழுந்திருக்கு. அண்ணன் தான் வந்து இனி வந்து டிவிகே கோட்டை தான் சென்னை. ஓகே, எப்படி கொண்டாட போறீங்க இந்த வெற்றியை? ஆனால் நாங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். வெற்றியோ தோல்வியோ எப்பயுமே அண்ணன் கூட தான் இருப்போம். இது சரித்திர சாதனை, இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. இனி வந்து என்னென்ன நடக்கணும்னு அண்ணன் சொல்லுவார் அப்படின்னு. ஓகே, இல்லை எதிர்கட்சியோட அதாவது அதிமுகவோட நீங்க கூட்டணி அமைச்சு தான் ஒரு ஒரு அரசாங்கம் உருவாக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குறது பார்த்தா அண்ணனே மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருவாருன்னா முதல்வர் ஆயிரும். அப்படி எதுவாக இருந்தாலும் அண்ணன் முடிவு பண்ணி சொல்லுவார். ஓகே, அப்போ எம்எல்ஏ அப்படின்றது மீறி இப்போ சிஎம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் நாங்கள் வந்து அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் முடிவு பண்ணிட்டேண்ணா, அவர் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேண்ணா. அதனால் வந்து எங்களுக்கு இது ஒன்றும் வியப்பாலாம் தெரியலண்ணா. தமிழக மக்களும் முடிவு பண்ணிட்டாங்கண்ணா, அண்ணன் தான் சிஎம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இருக்கிறது வந்து எப்படி அன்னைக்கு அறிஞர் அண்ணா எப்படி இருந்தாரோ, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே வழியில் அண்ணா தளபதி விஜய் அண்ணா இருப்பா அப்படிங்க. கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி தருவார். இந்த மாபெரும் வரவேற்பை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? மக்கள் இவ்வளோ நம்பிக்கையோடு அவரோட இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பல இன்னல்கள், பல சிக்கல்கள், பல அவதூறுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணிக்கையில பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறீங்க? ஆனால் இது தமிழக வெற்றி கழகங்கிறது வந்து ஒரு கட்சி கிடையாதுங்கண்ணா. நாங்கள் எல்லாமே ஒரே குடும்பம். இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா யாரும் அந்த குடும்பத்தை விட்டு யாரும் போக போகிறது கிடையாது. சரிங்களா? அந்த குடும்பத்தில் தான் பயணிக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறக்கு பிரச்சனை ஒரு அதாவது என்ன சொல்கிறதுங்க, அவங்க இறந்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி தரல, அதுக்கான உண்டான பாதுகாப்பு தரல, எல்லாமே பண்ணாங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த பாடம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய தொண்டர்களும் வர தொடங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எப்படி இருக்கு இந்த அலுவலகத்தில் இன்னைக்கு அவரை சந்திச்சுட்டு தான் வந்து போவீங்களா? அலுவலகம் வந்து இன்னைக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க இந்த அலுவலகம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ணன் கண்டிப்பா வருகை தருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம், அதுக்காக தான். கண்டிப்பா இன்னைக்கு தளபதி தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? அவர் சந்திக்காம போக மாட்டீங்களா? என்ன? ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்கன்னா, இருந்தாலும் வெற்றியோ தோல்வியோ அண்ணன் கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். சரிங்களா? அதனால கண்டிப்பா வந்து எல்லாருமே இங்க தானே இருப்போம், சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுவாங்க. ஜெகநாதன். நீங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் மாணவரணி அமைப்பாளர். எப்படி இருக்கு இந்த எண்ணிக்கை? இப்ப வந்துகிட்டு இருக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தலைவர் ஆட்சி அமைப்பாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இல்ல இந்த நம்பர்ஸ் எதிர்பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும், ஆனா அந்த குறிப்பா இந்த சென்னையில பல இடங்கள்ல முன்னிலை அப்படின்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? இதெல்லாம் எதிர்பார்த்துறது தானே முதலையே. இது முதலையே எதிர்பார்த்துறது தானே. எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஓகே, இன்னைக்கு இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? முதல் ஆளா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா, தலைவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பா தலைவர் வருவார். வெற்றி அவரோட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அவரோட வருகை இருக்குன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுதா? இல்லைண்ணா, அது தெரியல. நாங்க பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். கண்டிப்பா வருவார். பல இடங்களில் முதல் சுற்றுல முன்னிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் மக்கள் விஜய் அவர்கள் மேல வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாண்ணா, இதுதான் ஒரு நம்பிக்கை. மக்கள் எதிர்பார்க்கறதும் இது ஒரு மாற்றம். தலைவர் கண்டிப்பா அதுக்கு தகுந்த ஆட்சி அமைக்க கொடுப்பாரு.